அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி செந்தில்குமார். வாழ்க வளமுடன். நான் இன்னைக்கு நன்றியுணர்வு அப்படின்னா என்னன்றதை பற்றி சொல்ல போகிறேன். நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும், ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எது ஒன்று கிடைக்கலையோ அதை பற்றியே யோசித்து எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறது தான் நம்மளோட வேலையே. முதல்ல நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதுக்கு முதல்ல நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். நம்ம இப்போ ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் கூட இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் அடிக்கடி நடக்கும். என்னங்க எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்றீங்களா? பரவாயில்ல, நாம் இப்போ உயிரோடு இருக்கோம்ல, அதுக்கே நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல சொல்ல நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அப்போ எல்லாமே நல்லாவே நடக்கும்னு 100% நம்பணும். ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த விஷயம் நமக்கு உண்மையாகவே நடந்துட்டதாகவே நினச்சி அதுக்கும் நன்றி சொல்லணும். அப்போ தானாகவே நடக்கும். இது நடந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு தான் அந்த நல்ல விஷயம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நான் கவலைப்பட்டுட்டு தான் இருப்பேன்னா என்ன பண்ணுறது? அதை விட்டுட்டு அதுக்குண்டான முயற்சியில் தீவிரமாக இருங்க. அது தானாக நடக்கும். ஓகேவா? எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றியுணர்வோடு இருங்க. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி.